44. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். நல்ல கவனிங்க, நல்ல உபதேசம் அது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ரட்சிக்கப்பட்டது பொய் சொல்லி நம்ம பூமியில சுற்றில் இருக்கிறோம். கர்த்தர் தம்முடைய பிள்ளை 12 சீஷை ஆண்டவர் பார்த்து சொல்லாரு, நீங்கள் வாசிங்க, நீங்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். உங்களுடைய சத்துருக்களை நீங்கள் சிநேகியுங்கள். உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதியுங்கள். உங்களை பகைக்கிறவர்களை நன்மை செய்யுங்கள். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். 5 காரியம் சொல்லப்பட்டிருக்குது. 5 காரியம். இது எல்லாம் தெய்வீக சுபாவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவரின் அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. ஆண்டவர் இத்த செய்தார், அச்ச செய்தார். நிறைய பேர் சாட்சி சொல்லுவாங்க, ஆண்டவனுக்கு வேலை கொடுத்தாரு, ஆண்டவர் இத்த பண்ணார், அச்ச பண்ணார் தான் சொல்லுவாங்களே வழிய. என்ன பாருங்க, நான் இத்தனை பேரை இன்னைக்கு நான் மன்னிச்சேன் ஒரு வார்த்தை ஒருத்தர்களை சாட்சி சொன்னது கிடையாது. ஏன்னா தேவனுடைய சுபாவம் காணப்படலை, தேவனுடைய அன்பு அவருக்குள்ள காணப்படலை. ஆண்டவர் விசுவாசிக்கிறீங்க. நல்லா கவனிங்க, லைட் எரியினா சுவிட்ச் போட்டு ஆகணும், நீ ஏந்து போய் போடணும். வசனத்தை வாசிக்கிறீங்க, கேட்குறீங்க, ஏன் உங்களால் மாற்றப்படலை? ஏன் வசனத்தை கேட்குறீங்க, கவனிக்கிறீங்க, ஏன் உங்களுடைய இருதயம் மாற்றப்படலை? ஒரு வெளிப்பாடு இல்லாத ஜீவியம், ஒரு மாறுபாடான ஜீவி இன்றைக்கு நமக்குள்ள காணப்படலை. சும்மா உட்காந்து ஏதாவது ஒன்று வர்றது பேசுது, நேரம் இல்லைன்னா வடுக்குன்றது ஆளுகளை பார்த்தவன. திரும்பி எங்களால் செய்ய முடியும், நாங்கள் அதுக்கு வரலை. தேவனுடைய பிள்ளைங்க ஒரு திவ்ய சுபாவம் உண்டு. மற்றவர்களை மன்னிக்கும்படியாக என் தேவன் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது. கைத்தறி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எவ்வளவு தேவன் நம்முடைய ஆண்டவர் பாருங்க. சீசைகளுக்கு போய் கும்பெடுத்து போய் சண்டை போட சொல்லலை, பண்புக்கு போய் சண்டை போட சொல்லலை. திரும்ப ஆண்டவர் சொன்ன வசனத்தை வாசிங்க, திரும்ப வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். நீங்கள் சிநேகியுங்கள். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். உங்களை பகைக்கிறவர்களுக்காக நன்மை செய்யுங்கள். பாருங்க, நன்மை செய்யுங்கள். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். அருமையான தேவனுடைய வார்த்தை. லூக்கா 6:27-28 நீங்கள் வாசிப்பாருங்க. மைக் 26-27. எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியாய் பேசும்போது உங்களுக்கு ஐயோ, அவர்கள் பிதாக்கள் கள்ள தீர்க்கதரிசிகளும் அப்படியே செய்தார்கள். எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு 6:27-28 லூக்கா. அதுதான் 26-27-28. 27-28. எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். கவனிங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்ட, இயேசுவுக்காக ஜீவிக்கிற, இயேசுவோட வருகைக்கு நாங்கள் போக வேண்டும் என்றால் இந்த மிக முக்கியமான 5 காரியங்கள் நமக்குள்ள காணப்படணும். மிக முக்கியமான 5 காரியங்களை அது எங்க ஆரம்பிக்கும் கேட்டால், முதல் நம்முடைய குடும்பங்களில். மாமியார் தவறு செஞ்சாலும், மருமகள் தவறு செஞ்சாலும், ஒருவேளை நம்முடைய கூடன் பிறந்தவர் தவறு செஞ்சாலும், நான் திரும்ப சொல்றேன், நீ போகும்போது ஒன்று கொண்டு போக போறதல்ல. அப்போ அவனுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா, இந்த பாருங்க, ஃபர்கிவ், மறந்துடுங்க. 2வது மன்னிங்க. அவங்கள அதை மறந்துடுங்க. 2வது மன்னிங்க. இந்த பழி வாங்குறது எப்போ உங்களுக்கு உள்ள வரும்னு கேட்டீங்கன்னா, 2 காரியம் சொல்கிறேன். நீ என்னைக்கு மறக்காமல் இருக்கிறியோ அப்போ உள்ள அழகாக பிசாசு உள்ள வந்துடும். என்ன சொல்லுவாங்க, அவங்க அதை பண்ணாங்க, அப்படியே நான் மனசில் வச்சுன்னு இருக்கிறேன். எப்போ அப்படியே சொல்லுவாங்க, என்ன அந்த காலத்தை பண்ணாங்க, சாவட்டன்னுவாங்க. நான் சொல்கிறேன், இந்த பாருங்க, எப்ராஹிமை போல திருப்பி போடாத அப்பமா இருக்காது. ஒரு பக்கம் வெந்துடும், வாழ்க்கை அதோட முடிஞ்சுன்னு நினைக்காதீங்க. ஆனால் ஒரு பக்கம் வேகாமல் இருக்குது உன்னுடைய இருதயம். தேவனுடைய பிள்ளைகளே,
இந்த நாளில் நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட உண்மையானால் நீ மற்றவர்களை மன்னிக்க பிரயாசப்படு. மற்றவர்களை சொன்ன காரியங்கள் மறந்து விடு. தேவனுடைய திவ்ய சுபாவம் அது. ஆண்டவரை தாவீதை பார்த்து சொன்னார், அவனுடைய இறுதி கெட்ட தாசன் சொன்னாரே, என்ன காரியம் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. சவுல் அவனை கொல்ல பிரயாசப்பட்டான். சொந்த மாமனார், அவருடைய மனைவி, அவருடைய மகள் விதவை ஆனாலும் பரவாயில்லை, என் மருமகனை சாவடிக்கணும்னு சொல்லி பிரயாசப்பட்டான். அவன் ஒரு நாள் மரணத்தை அடைந்த பின் அவனுடைய மகனை தேடி சவுல் தாவீது உதவி செய்தார். வாசிங்க 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. தேவநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1 முதல். யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாய் இருக்கிறவன் உண்டா? சவுலுடைய மகனுடைய பேர் யோனத்தான். 2 காலம் நடக்க முடியாத முடவன். நல்ல கவனிங்க. 2 காலம் நல்ல கவனிங்க அம்மா, கவனிங்க. ஒரு பெரிய அந்தஸ்து நமக்குள்ள வரும் பொழுது, நம்ம ஒருவேளை பெரிய ஐஸ்வர்யனாக ஆறும் பொழுது, உங்களுக்கு மிக மிக ஒரு முக்கியமான ஒரு சுபாவம் 2 தேவை. 1, இதை கொடுத்தவர் கர்த்தர். 2வது தாழ்மையா இருக்கும், தாழ்மையா இருக்கும். 3வது உதவி செய்ய மறந்துடாது. தாவீதினுடைய மாமனார் சவுல் அநேக முறை தன்னை கொலை பண்ண வந்தால் அதெல்லாம் மறந்துட்டார். இவர் ராஜாவாக இந்த ஸ்தலத்தில் வந்த பொழுது நல்லா புரிஞ்சுங்க, யோனாதானை தேடி, சவுலுடைய மகனை தேடி தாவீது ஆள் அனுப்புறாரு, அவனை போய் கூட்டினுவாங்க. வாசி பாருங்க. யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெற தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியா இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டார். அப்பொழுது சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபா என்னும் பேருள்ளவனை தாவீதிடத்தில் அழைத்து வந்தார்கள். ராஜா அவனை பார்த்து, நீதானா சீபா என்று கேட்டான். அவன், அடியேன் நான் தான் என்றான். அப்பொழுது ராஜா, தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயவு செய்யும்படி. முதல் காரியம் சுபாவத்தினுடைய பேசிக். நல்ல கவனிங்க. நிறைய பசங்க கூட எனக்கு திட்டுவாங்க. ஒரு முறை ஒரு சீம்ஸில் ஒருத்தர் உதவி செய்யும்போது அந்த பையனை கூப்பிட்டு சாமி திட்டினேன். எங்கள் அப்பா வண்டியில் கூட்டும் போது இருக்குன்னு அடிபட்டுச்சு. எங்கள் பையன் எங்கள் மேலே இருக்கிற அக்கறைக்கு சொன்னான். நான் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அவங்களுக்காக சீம்ஸ் கேஷுவாலிட்டிக்கு போனேன். நான் அந்த சூழ்நிலையில் நான் பார்க்கல. நல்ல கவனிங்க. நான் என்ன சூழ்நிலையிலேருந்து பார்க்குறேன்றது இவனுக்கு தெரியாது, உன் மனைவிக்கு தெரியாது, உன் பிள்ளைங்களுக்கு தெரியாது. நல்ல கவனிங்க. தாவீதுடைய மிக முக்கியமான ஒரு சுபாவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பழைசெல்லாம் மறந்துட்டார். உதவி செய்ய ஓடி போய் பிரயாசப்படுறது முதல் அனுபவம். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. உதவி செய்யணும், போய் உதவி செய்யணும் மற்றவங்களுக்கு. அதுதான் கர்த்தர் இந்த பூமியில் வச்சிருக்கிறார். அப்போஸ்தலர் 10:38 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமி முழுதும் தேடி 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 சுத்தி சுத்தி அவர் நன்மை செய்தார். வேத வசனம் வாசிப்பாருங்க. 10:38 வாசிப்போம். சீக்கிரம் வாசிங்க. அப்போஸ்தலர் 10:38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோட கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய திவ்ய சுபாவம் என்னவென்றால், நன்மை செய்ய யோசிக்காதீங்க, யோசிக்காதீங்க, யோசிக்காதீங்க. பாஸ்டர், அவன் பணக்காரன் பாஸ். நான் சொல்றேன், அவன் ஒரு நாள் ஏழையா வந்து கேட்கும் என்ன சொல்லுவான் தெரியுமா? நீ, நான் சொல்றேன், ஒரு காலத்தில் நான் போய் நின்ன, அவன் எனக்கு கொடுக்கல, அவன் வந்து நிற்கிற, நான் கொடுக்கணுமா? 99% மனுஷனுடைய சுபாவம். நான் சொல்றேன், அவனுக்கு சொல்ல தெரிஞ்சுங்க, அவன் என்ன வேணா இருக்கட்டும், ஆனால் கர்த்தர் உங்கள்கிட்டருந்து அவனை அனுப்பிச்சிருக்கிறார். நீ அவனுக்கு உதவி செய், நீ அவனுக்கு உதவி செய். என்னோட என் பையனுக்கு அதிகமாக அந்த கான்செப்ட் வரும், கான்செப்ட் நிறைய வரும். நல்ல கவனிங்க. இவன் போய் விசாரிக்கிறான். விசாரிச்சுட்டு என்ன பாருங்க, வாசி பாருங்க. திரும்ப வாசி. 2 சாமுவேல் 9 வாசிங்க, 5-6 வாசிங்க. அப்பொழுது தாவீது ராஜா அவனை லோபாத்ரில் இருக்கிற அம்லேவின் குமாரனாகிய மாகீரின் வீட்டிற்கு அழைப்பித்தான். சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவிபாசத் தாவீதிடத்தில் வந்தபோது முகங்குப்புற விழுந்து வணங்கினான். யோனாதானுடைய மகன்.
யாரு? மேபி போசேத் அவன் யாரு? தாவீதுக்கு சவுலுக்கு என்ன வேணும்? பேரன். நல்ல ஞாபகம் வச்சு, பேரன். நல்ல கவனிங்க. 1000 தலைமுறைக்கு இரக்கமுள்ள தேவன். எல்லாரும் சொல்லுங்க. நம்ம ஒரு தலைமுறைக்கு 2 தலைமுறைக்கு நம்மளால் இறக்கம் செய்ய முடியாது. நம்மளால் இறக்கம் செய்ய முடியாத. சொல்லுங்க பார்க்க. சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. அது வீட்டிலேருந்து ஆரம்பிங்க. வீட்டிலேருந்து ஆரம்பிங்க. யோசிப்பார். நீ வேலைக்கு போகும்போது உங்கள் மாமியார் உங்கள் குழந்தைகளை பார்த்துக்கலாம். உங்கள் மாமியார் எத்தனையோ காரியங்களுக்கு செஞ்சுருக்குறாங்க, வயசானவங்க. நான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் உள்ளத்தில் அந்த நன்றி உள்ள இருதயம் உனக்குள்ளே இருக்கணும். அந்த நன்றி உள்ள இருதயத்தை கர்த்தர் பார்ப்பார். 1000 சொல்லட்டும், என்ன வேணா பண்ணிட்டோம். நான் சொல்கிறேம்மா, பிரசங்கத்தை கேட்கறது பெருசு இல்லைம்மா, ப்ராக்டிக்கலில் உள்ளே வரணும் நீ. நான் சொல்கிறேன், அவங்கள ஏன் நீங்கள் அண்ணினா பார்க்குற? எங்கள் அம்மாவை பார்க்குறேன் நான். அல்லேலூயா. அம்மாவை பாருங்கள். நம்ம அம்மாவுக்கு அப்படி செய்வோமா? நம்ம அப்பாவுக்கு நம்ம செய்வோமா? சொல்லு பாருங்க. வந்துட்டு போங்க. எப்படி ஜெபிக்கிறீங்க? எப்படி ஜெபிக்கிறோம்? துரோகம் பண்ணிட்டு ஜெபம் பண்ண முடியும். நான் சொல்கிறேன், தப்பு பண்ணிட்டா உட்கார் அழுகுமான்னு போய், ஐயோ எப்படி ஆண்டவரே முகத்தை நான் பார்ப்பேன். எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்து நிற்கிறோமே, இதுவா அன்பு? இதுவா ஜீவியம்? மனுஷன் பாருங்க, கொலை எத்தனையோ சந்தர்ப்பங்களை கொலை பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் மறந்துட்டான், எல்லாம் மறந்துட்டான். ஸோ நல்லா கவனிங்க. வேற யாருக்கும் அந்த இரக்கம் இல்லை, இந்த மனுஷனுக்கு மாத்திரம் அந்த இரக்கம் இருக்குது. அவன் பேரை முதல் கொண்டு அவனை தேவன் பாதுகாக்க சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. மாசிங் யோனதா பாசிங். சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேபி போசேத் தாவீதிடத்தில் வந்தபோது முகங்குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது தாவீது மேபி போசேத்தே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே. 3 கேரக்டர் வருது. ஒன்று யோனதான், இன்னொன்று ஷிபா, இன்னொன்று மேபி போசேத். இந்த 3 பேரும் வராங்க. இங்க பாருங்க, இந்த 3 பேருக்கும் யோனதான் நடக்க முடியாது. ஷீபா வேலைக்காரன், மோய்போசேத் உள்ள வரும். என்ன சொல்றான் பாருங்க, வாசிங்க இந்த வசனம். தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திருப்பி கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். அப்பொழுது பைபிள்ல கவனிங், தயவுசெய்து கவனிங், எல்லாரும் கவனிங். எத்தனையோ ராஜாக்கள், தெகபியா, மெரபியா, மாமையும் தோல்லாம் தொட்டான். எவனும் இந்த 1 நாளாகத்தில் 1லேருந்து நீங்கள் 10 வரைக்கும் பாப்பா கவனிங். எல்லாரும் ராஜாக்கள் நாங்களே. ஆண்டவர் ஏன் தாவீது வம்சத்தில் பிறந்தார்? சொல்லுங்க. இந்த இரக்கம், இந்த இரக்கம், இந்த இரக்கம், இந்த இரக்கம், இந்த இரக்கம், இரக்கத்திற்கு இவ்வளோ பெரிய வானம், இவ்வளோ பெரிய பூமி உண்டாக்குன தேவன் வம்சத்தில் கர்த்தர் பிறந்தார். ஆமென். அல்லேலூயா. என்னைக்காவது ஆண்டுகிட்ட கேட்டீங்களா நீங்கள்? நான் டெய்லி ஜெபிக்கிற ஜெபம் மனத்தாழ்மை, மனத்தாழ்மை. எங்கள் வீட்டில் எல்லாம் திட்டுவாங்க, ஓடி ஓடி செய்தி, ஓடி ஓடி செய்தி. என் மனைவிக்கு தெரியாது, இவங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். பட்டு பாண்டு போன்னுவார், போய் செய்யிடான்னுவார். எதுக்கு? அவன் வரானோ இல்லையோ, வரானோ இல்லையோ, ஆனால் ஒன்று கர்த்தர் உன்னை அதுக்கு தான் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் வச்சிருக்கிறார் உன்னை. நான் சொல்றேன், நல்லா சொல்ல சத்தமாக தட்டுங்க, நல்லா சத்தமாக தட்டுங்க. நீ வாங்கிறத விட கொடுக்கறத பழைக்கொள்ளும். வாங்கிறத விட கொடுக்கறத பழைக்கொள்ளும். இந்த மனுஷன் விசாரிக்கிறான், திரும்ப செலுத்துகிறான், தயவு செலுத்துகிறான். இன்னொரு வசனம் வாசிங்க, 2 சாமுவேல் 16:1. நான் முடிச்சிட்டேன், சீக்கிரம் முடிச்சிட்டேன், சீக்கிரம்
2 சாமுவேல் 16 1-4 வாசி. 2 சாமுவேல் 14 1 முதல் 4 வரை. வாசிங்க. ராஜாவின் இருதயம் அப்சலோமின் மேல் இன்னும் தாங்களா இருக்கிறதை செரியாவின் குமாரன் யோவாப் கண்டு அவன் தெக்கோவில் இருக்கிற புத்தியுள்ள ஒரு ஸ்திரியை அழைத்து 2 சாமுவேல் 16 2 சாமுவேல் 16 16 2 சாமுவேல் 16 தாவீது மலை உச்சிலிருந்து இங்க பாருங்க, ஒரு சப்ஜெக்ட் போயிடுச்சுன்னா அந்த பேர் அதுதான் 3 முறை சொல்றேன். ஷீபா, யோனதான், அவங்க முன்னாள் பசங்க வரமாட்டாங்க. வாசிங்க வாசிங்க. தாவீது மலை உச்சிலிருந்து சற்று புறம் நடந்து போன போது நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, நம்ம கவனிங்க. உங்களுக்கு சொல்லித்தரேன் கொஞ்சம். அவனை பார்க்காது, என்ன பாரு என்ன பாருங்க, முன்னதான் சொல்றவங்க. சில பேர் ஏன் தானம் தர்மம் பண்றாங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நீங்க கொஞ்சம் போல்டா பேசுங்க, சொல்லுங்க. குடும்பம் இல்லை, வெரி குட். அப்புறம் சொல்லுங்க. சரி, நீ சொல்லுங்க. தர்மம் தலை காக்குன்னு எங்க ஆயா சொல்லுவாங்க. தர்மம் தலை காக்குன்னு எங்க ஆயா அப்ப சொல்லுவாங்க. சரி, நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்போ நீங்க பிள்ளைங்களுக்கு செய்றீங்க, உனக்கு கஷ்டம் வரும் பொழுது இது கர்த்தர் பாப்பார். நல்ல கவனிங்க. உனக்கு கஷ்டம் வரும்போது கர்த்தர் பாப்பாரு. வேதத்தில் ஒரு வசனம் வாசிக்கிறீங்க, எனக்கு ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமி உண்டாக்குன தேவனிடத்திலிருந்து ஒத்தாசை வரும்னு சொல்றியே. அந்த கஷ்ட நேரங்களிலே கர்த்தர் உனக்கு அனுகூலமான எவனையாவது உன்னை அனுப்புவார். அல்லேலூயா. எவனையாவது உனக்கு அனுப்புவார். அந்த வார்டன் சொல்லும்போது மனசு ரொம்ப கஷ்டமாச்சு. 6 மாசமா சம்பளம் கொடுக்கல அவருக்கு. திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. கொஞ்சம் கவனிங்க சாந்தா, ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. அவருக்கு தெரியல ஹார்ட் அட்டாக் வருதுன்னு சொல்லி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனால் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்களாம். நல்ல கவனிங்க, நல்ல மனுஷன், எதுவும் திருட மாட்டார், பொய் சொல்ல மாட்டார். நாங்களாம் டாக்டர்ஸ் எல்லாம் போகும்போது எங்களுக்கு தனியாக செஞ்சு கொடுப்பார். நல்ல ஏழை மனுஷன். பார்த்தேன், வீடு கூட கஷ்டமாக இருந்தது. நான் ஏன் பார்த்தேன்னா அந்த மனுஷனோட அன்புக்காக தான் நான் போனேன். பசங்களுக்கு கூட ஒரு பொருள் கொடுத்தாங்கன்னா அது கரெக்டாக செஞ்சிடுவார். போய் அட்மிட் பண்ணோடனே சிஎம்சியில் அட்மிட் பண்ணிட்டாங்க, சித்தூர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க. அந்த அம்மா அழுகுறாங்களாம். எவ்வளோ எடுத்துன்னு போய்கிறார் தெரியுங்களா சாந்தா? 350 ரூபா எடுத்துன்னு போய்கிறார். இன்னும் 2 மணி நேரத்தில் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணலன்னா அவர் உயிரோடு இருக்க மாட்டார். அவர் உயிரோடு இருக்க மாட்டார். நல்ல கவனிங்க. அதில் டயசிஸில் இருக்கிற ஒருத்தர் 80,000 கொடுத்தாரு. 80,000 கொடுத்தாராம் அவருக்கு. எவ்வளோ? 1 மணி நேரத்தில் 80,000 கொடுத்தார். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் கலெக்ஷன் பண்ணி கொடுத்தாங்க. இந்த உண்மையை தேவன் பார்க்குறார். இந்த உண்மையை அந்த மனுஷன், நான் ஒரு முறை நான் போனேன், அந்த மனுஷன் பற்றி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நாங்கள் சிஎம்சி டாக்டர்ஸு ஐ ஹாஸ்பிட்டல் வந்திருக்கு. ஒரு 5 கிலோ கறி கொடுத்தாங்க. 5 கிலோ கறி வந்து நான் தான் ஓவிச்சலில் கைது போட்டு அனுப்பிச்சேன். ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மீந்த சாப்பாடை அவர் சாப்பிட்லிங்க. நான் கேட்டேன், ஏன் யான்னு. இல்லை உங்களுக்கு நான் சொன்னேன், நான் கறிலாம் சாப்பிட்றது இல்லைங்க. இல்லையா, வேணாம், நான் இதை சாப்பிட்டேன்னா இந்த 150 பசங்க பட்னியாக இருப்பாங்க, என்னை கேட்பாங்க. அந்த குழந்தைக்கு நான் கறி சாப்பிட்றேன், நீங்கள் வந்தீங்க நான் மேலே போய் சாப்பிட்றீங்க. இந்த 150 பசங்களுக்கு கறி வாங்கி சாப்பிட்றாட்டிக்கு நான் சாப்பிட்றேன். இந்த சின்ன உண்மை கர்த்தர் பார்க்குறார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, நல்லா எழுதி வச்சுங்க. நீ தேடி செய்கிற உதவி தேவன் கொடுத்த ஈவு. அந்த ஈவு என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் எதிரே பார்த்துருக்க மாட்டீங்க, கர்த்தர் அங்கேருந்து ஒரு உதவி உங்களுக்கு அனுப்புவார். அல்லேலூயா. எழுதி வச்சுங்க, எழுதி வச்சுங்க. இந்த மனுஷன் அந்த யோனதானுடைய வேலைக்காரர் ஷீபாவுக்கு உதவி செய்கிறார். என்ன சொன்னார்னா, நிலத்தெல்லாம் திருப்பி கொடுத்துறேன், நீ கூட வீடு கட்டிக்கன்னு சொல்லிட்டாரு. தாவீது அடிச்சு நொறுக்கும் பொழுது, நல்ல கவனிங்க, வேலைக்காரன் என்ன பண்ணான்னு தெரியுமா? வாசிங்க சாந்தா, 16:2 வாசிங்க.
2 சாமுவேல் 16:2. ஆ. ராஜா சீபாவை பார்த்து, இவைகள் என்னத்திற்கு என்று கேட்டதற்கு, ஒன்று தாவீது மலையுச்சிலிருந்து சற்று அப்புறம் நடந்து போன போது, இதோ மேவிபேசேத்தின் காரியக்காரனாகிய சீபா பொதிகளை சுமைக்கிற 2 கழுதைகளை ஓட்டிக்கொண்டு வந்து அவைகளை சந்தித்தான். அவைகளில் 200 அப்பங்களும். நல்ல கவனிங்க, எத்தனை நாளா பட்னியா இருக்கிறான்னு தெரியாது. அப்சலோம் பயந்து ஓடுறாரு. தாவீது பிள்ளை அடிக்கிறான்னு சொல்லிட்டு மலை மேலே ஓடி போயிட்டு பயந்து நோட்டுறாரு. சாப்பிட இல்லை, வெளியே வந்தா உயிர் போயிடும். அப்போ இந்த வேலைக்காரி ஷீபா அவனுக்கு என்ன எடுத்துன்னு போனான்? 4 காரியம் எடுத்துன்னு போனான். 1, 200 அப்பங்களும் 200 அப்பங்களும் வற்றலான 100 திராட்சை பல குலைகளும் வசந்த காலத்து பலனான 100 குலைகளும் ஒரு துருதி திராட்சை ரசமும் இருந்தது. நல்ல கவனிங்க, அங்க அவனுக்கு பணம் தேவைப்படல, அங்க அவனுக்கு பொருள் தேவைப்படல, அவனுக்கு சாப்பிட்ற சாப்பாடு தேவைப்பட்டது. யார் உதவி செஞ்சா? யோனதான், சவுலுடைய வேலைக்காரர் ஷீபா வந்து உதவி செய்தான். அப்போ தமிழ்ல ஒரு பழமொழி, முற்பகல் செய்தின் பிற்பகல் தாமே விளைவு. அப்போ அந்த உதவி செய்யும் பொழுது இந்த மனுஷன், நல்ல கவனி, இந்த மனுஷன் ஒன்றும் இல்லாத நேரங்களிலே, எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில நீ செஞ்ச உதவிய ஒருவேளை யோனதான் மறக்கலாம், மேவிபோசேத் மறக்கலாம், ஆனா ஷீபா மறக்கல. அல்லேலூயா. ஷீபாவுக்குள்ள கர்த்தர் இருந்தபடினாலே அவன் கொண்டு போய் அங்க சேர்த்தான். நீங்க அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க என்னைக்கு மற்றவர்களை மன்னிக்கிறியோ அதுதான் முதல் படி. என்னைக்கு மனம் திறந்து ஓப்பனா பேசுங்க. நான் செஞ்சேன், நல்லா கவனிங்க, நான் செய்யலைன்னு சொல்லாதீங்க. நான் செஞ்சேன், என்னை மன்னிச்சிடுங்க, என்னை மன்னிச்சிடுங்க. தயவு செய்து நீங்களே என்னை தவறான, நல்லா கவனிங்க. இந்த வார்த்தையை நான் சொல்ல பாருங்க, எங்கேயோ நான் பாருங்க ஏற்கனவே அவரை பார்க்கலன்னு சொல்லிட்டு நான் ஒரு 4-5 வருஷமாக பிரயாசப்பட்டேன். நேற்று இவங்க போகிறேன்னு சொன்னோன்னே நான் 2 இடத்துக்கு போனேன். ஒரு இடம் இங்கே போனேன், என்னுடைய ஓல்டஸ்ட் ஃப்ரெண்டு, எனக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி அவனை பார்த்தேன். அவன் பெங்களூர் இல்லை, பெங்களூர் போயிட்டு அப்புறம் ஃபோன் பண்ண முடியல. நான் ஏன் அந்த பசங்களெல்லாம் அங்கே போய் பார்த்தேன்னா, அந்த பசங்களுடைய பழைய ப்ரீவியஸ் லைஃப் நான் பார்த்து கொஞ்சம் நேரம் ரொம்ப ரொம்ப வேதனையாக இருந்தது எனக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. நான் கடைசி சொல்லி முடிக்கிறேன். வாசிங்க 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 24 30 வரைக்கும் வாசி. நான் முடிச்சுட்டேன், டைம் ஆச்சு, சீக்கிரம். 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 24 முதல் 30 வரை. சவுலின் குமாரனாகிய மேவிபோசேத்தும் ராஜாவுக்கு எதிர்கொண்டு வந்தான். ராஜா போன நாள் முதல் அவன் சமாதானத்தோடு திரும்பி வருகிற நாள் மட்டும் அவன் தன் கால்களை சுத்தம் பண்ணவும் இல்லை, தன் தாடியை சவரம் பண்ணவும் இல்லை. நல்லா கவனிங்க, எப்படிப்பட்ட விசாரிப்புன்னு கேட்டீங்கன்னா, அப்பா இல்ல ஒரு பக்கம், அம்மா இல்ல ஒரு பக்கம், யாருமே இல்லை. அப்ப நான் வேதம் சொல்லி அவன் தாடி விட்டு இருக்கிறான். ராஜா வராரு, அவனை தேடின்னு வர்றாரு. என்ன சொல்றான் பாருங்க, சகோதரன் பண்ணவில்லை, வாசிங்க. சவரம் பண்ணவும் இல்லை, தன் வஸ்திரங்களை வெளுக்கவும் இல்லை. அவன் எருசலேமிலிருந்து ராஜாவுக்கு எதிர்கொண்டு வருகிற போது, எங்க இருந்தானா? எருசலேமிலிருந்து. தேவனுடைய சபை 1000 இருக்கட்டும், உனக்கு பிரச்சனை இருக்கட்டும், தேவ சபையை விட்டுறாதீங்க, சபைக்கு வரதை விட்டுறாதீங்க. அவன் எருசலேமில் இருந்தபடினாலே தான் அவனுடைய கரிசனை அவன் கண்களில் காணப்பட்டது. ஆமென், அல்லேலூயா. திரும்ப வாசிங்க சாந்தா. அவன் எருசலேமில் இருந்து சவரன் பண்ணவில்லை, கால்களை சுத்தம் பண்ணவும் இல்லை, தன் தாடியை சவரம் பண்ணவும் இல்லை, தன் வஸ்திரங்களை வெளுக்கவும் இல்லை. அவன் எருசலேமிலிருந்து ராஜாவுக்கு எதிர்கொண்டு வருகிற போது, எருசலேமில் இருந்தபடினாலே தான் அவனுக்கு உதவி கிடைச்சது. ஆமென். தேவ சமூகத்தை வரும் பொழுது இங்க பாருங்க, தேவ சமூகம் என்ன கொடுக்க, சபைக்கு போன என்ன வரும், அது முதல்ல மாத்திங்க. லேட்டா வருது, முதல்ல விடுங்க. ஆசீர்வாதம் எங்க தெரியுமா? சபைக்கு முன்னாடி இந்த உட்காரணும், உட்கார்ந்து ஜெபிங்க. நான் என் வாழ்க்கையில் இங்க பாருங்க, எனக்கு கர்த்தர் சோத்திரம், எனக்கு யாரும் உபதேசம் பண்ணது கிடையாது. நான் கர்த்தருடைய ஆவியான உதவி செஞ்சு நான் தான் போய் சாவி தரப்பேன், ஊசுக்கு போவேன், தரப்பேன். நான் 3 மணிக்கு முடிப்பாங்க. ஒய்ஃப் கேட்பாங்க, என்னங்க போனீங்கன்னா, காலைல போனாங்க சாயங்காலம் தான் வருவீங்களே, என்ன பண்ணுறது, ஜனங்களை அனுப்பிச்சிட்டு நான் வரணும். பசு தண்ணியோடு குடிக்க தண்ணி கூட இருக்க சபையில் வருவோம், சந்திரா இல்லை,
அந்த ஒரு அவங்க பொண்ணு மயக்கச்சு கூட கீழே விழுந்துச்சு. சாப்பாடு கிடையாது. கிருபை, தேவனுடைய கிருபை. வாசிங் சந்தா போலாம். அவன் எருசலேமிலிருந்து ராஜாவுக்கு எதிர்கொண்டு வருகிற போது ராஜா அவனை பார்த்து, மேவிபோசேத்தே, நீ என்னோட கூட வராமல் போனது என்ன என்று கேட்டான். விசாரணை பாருங்க. நல்லா இருக்கிறியா, போயிட்டியா, அப்படி கேட்கலங்க அவன். நல்லா இருக்கிறியா, போறியா, அப்படி கேட்கல அவன். அப்படி கேட்கல. என்ன ஒரு நேசம் பாருங்க. யாருக்கு? முழு பகையாய் பகைச்சவனுக்கு நேசம், அன்பு. ஜென்ம பகையா பரிசுங்க மேல அன்பு. நீ 1000 இருக்கட்டும், எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் சுபா எனக்கு இருக்குது, நான் மன்னிக்கிறேன். கூப்பிட்டு என்ன சொன்னான்? வா என் கூட. வாசிங்க சாந்தா. நீ என்னோட கூட வராமல் போனது என்ன என்று கேட்டான். ஏன் வரல நீ கேட்கிற? ஏன் வரல? வாசிங்க. அதற்கு அவன், சபையில பிரியா கேட்கிறேன், ஏமா வரல? அப்பா அப்போ அப்போ என்னன்னு கேட்டேன். 2 பேருக்கும் சண்டை இல்லை. போ 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 நீங்க எது கேட்குறோம்? வந்தால் அவனுக்கு ஆசீர்வாதம் கூப்பிட்றேன், போகலன்னா போ. அவன் அப்படி சொல்லலை. நல்லா கவனிச்சு பாருங்க. ஏன் வரல, ஏன் கேட்குறான்? வாசிங்க. அதற்கு அவன், ராஜாவாகிய என் ஆண்டவனே, என் வேலைக்காரன் என்னை மோசம் போக்கினான். உமது அடியேனாகிய நான் முடவனானபடியினால் ஒரு கழுதையின் மேல் சேணம் வைத்து அதன் மேல் ஏறி ராஜாவோட கூட போகிறேன் என்று அடியேன் சொன்னேன். அவன் ராஜாவாகிய என் ஆண்டவனிடத்தில் உமது அடியேன் மேல் வீண் பழி சொன்னான். ராஜாவாகிய என் ஆண்டவனோ தேவனுடைய முறை சொல்றான் பாருங்க. ராஜா ராஜா ராஜான்றான். சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதுங்களா? நீ 1000 ஒரு முறை நடந்த சம்பவம் எங்கள் தெருவில். ஒரு நல்ல ஒரு 50 வயசு பையன் திருட வந்தான். 50 வயது பையன், கொஞ்சம் கவனிங்க. திருட வந்த உடனே அங்கே செட்டியார் குடும்பம் சேகர்னு சொல்லுவோம் அந்த வீட்டில். நாங்கள் போட்டு அடிப்பான்னு பார்த்தா அவனுக்கு சாப்பாடெலாம் கொடுத்தாங்க. என்னடா நைட்டு ஓன்னு சத்தம் கேட்டுச்சு. போய் என்னன்னு போய் கேட்டு, நான் சின்ன பையன் அப்போ, என்ன ஆண்டி அங்கெல்லாம் பண்ணேன். அவன் ஏதோ பசியும், 4 நாளாக பசியும், 3 நாளாக பசியும். நல்லா கவனிங்க. 4 நாளாக பசி, 3 நாளாக பசி அப்படின்னு சொன்னான். வந்தவொடனே திருட வந்தவன் பொருள் எல்லாம் திருட, சாப்பாடு தான் எடுத்து சாப்பிட்டுங்கிறான். அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, சாப்பிட்டுப்பா அப்படின்னு. நல்லா கவனிங்க. ஒரு 3 நாள் பொறுத்து வந்தான். அந்த தெருலுக்கிறவங்கெல்லாம் அவங்க உதவி செஞ்சாங்க. இப்போ எப்படிங்கிறான்னு எனக்கு தெரியாது. பட் நம்முடைய சுபாவம் அப்படி தான் இருக்கணும். வாசிங்க, சொல்ல பாருங்க. அவன் ராஜாவாகிய என் ஆண்டவனிடத்தில் உமது அடியேன் மேல் வீண் பழி சொன்னான். ராஜாவாகிய என் ஆண்டவனோ தேவனுடைய தூதனை போல இருக்கிறார். உமது பார்வைக்கு நலமானதை தோன்றுகிறபடி செய்யும். ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு முன்பாக என் தகப்பன் வீட்டார் எல்லாரும் சாவுக்கு ஏதுவாய் இருந்தார்களே ஒழிய. பாருங்க, என்ன ஒரு வார்த்தை பாருங்க. என் குடும்பம் இது வரைக்கும் உனக்கு நன்மையே செய்யல, எல்லாம் உன்னை சாவடிக்கணும்ன்றாங்க. நீங்க தயவு செய்து எனக்கு ஒரு நிமிஷம் என்ன பாருங்க. நீங்க செய்வீங்களா அது மாதிரி? என்னையும் சேர்த்து நான் சொல்றேன். என்னையும் சேர்த்து சூனியம் வைக்கிறாங்க வீட்டில், அத்தை வைக்கிறான் வீட்டில், இத்தை வைக்கிறான். வந்து பாருங்க, இயேசு கிறிஸ்து உண்மையானவர். உனக்கு சூனியம் வச்சுடுவாங்களா? வச்சுட்டான் பாஸ்டர். அவனுக்கு ஒன்று வெயிங்க பாஸ்டர். குடியாரத்துக்கு போகிறது பாய்கிட்ட. அவன் பைத்தியக்காட்சின்னு சொல்லிட்டு 50,000 கொடு, 10,000 கொடு வாங்கிக்கணும், உனக்கே வச்சுன்னு நிற்பான். நல்லா கவனிங்க. இயேசு நாம சொன்னாலே பேய் ஓடும். அவன் சொன்னான் பாருங்க, என் குடும்பம் முழுதும் கொலகார குடும்பம். ஆனால் நான், வாசிங்க. ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு முன்பாக என் தகப்பன் வீட்டார் எல்லாரும் சாவுக்கு ஏதுவாய் இருந்தார்களே ஒழிய மற்றபடி அல்ல. ஆனாலும் உமது பந்தியிலே சாப்பிடுகிறவர்கள் கூட உமது அடியேனை வைத்தீர். இன்னும் நான் ராஜாவினிடத்தில் முறையிட. ஒரே ஒரு காரியத்தை முடிச்சிடுங்க. அவனை கூப்பிட்டு பக்கத்தில் உட்காரச்சு விசாரித்து அவனுக்கு சாப்பாடு போகிறோம். நல்ல கவனிங்க. ஒன்று, பாவியாக இருக்கிற நம்ம மேலே தேவன் கிருபையாய் கொண்டு வந்தார். கிருபையாய் கொண்டு வந்த தேவன் அவர் பந்தியில் பங்கு பெறும்படியாக கர்த்தர் நம்ம கொண்டு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வேதம் சொல்லுது, அவனை பக்கத்திலே உட்கார வைத்து அவனை விசாரித்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் 1000 ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் 1000 செய்யுங்க, எல்லாவற்றிலும் காட்டணும் தேவனுக்கு உகந்தது. நீங்கள் மற்றவர்களை மன்னிக்கிற சுபாவம் நமக்கு அவசியம். 2வது, அவர்களை விசாரிக்கணும், அவரை விசாரிக்கணும்.
இடத்துல வசனம் விதவைகளை விசாரிக்காமல் போடபடினால் தெசலோனிக்கேயில் வரும்னு நினைக்கிறேன். கொரிந்தியர் சபையில் இருக்கு. விசாரிக்கணும், விதவைகளை விசாரிக்கணும் சபையில். நான் அதுக்கு தான் பல முறை கோச்சிக்கிறீங்க நீங்கள். இங்கே பாருங்கள், சோறு போடுறது பெருசு இல்லை. என்ன பாருமா, நேராக போய் சோறு போடுறது இல்லை, அவங்க விசாரிக்கணும். போன வாரம் வேலுன்னு ஒருத்தர் வந்தார். இட்ஸ் வெரி இன்னசென்ட். ஒரு ஐயா மாதிரி ஐ ஹாஸ்பிட்டல் போகணும், எவ்வளோ வச்சுங்கிற வேலுன்னு. காசு இல்லையா, அவரை கூட்டும் போயிட்டு பாகத்தில் கார்டு போட்டு கையில் கொடுத்துட்டு, நம்ப மாட்டீங்க, கொடுத்துட்டு வந்தேன். ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. வேறு ஒன்றும் இல்லை, கூலி வேலை சார். என்ன பண்ண தெரியுங்களா, நன்றி கடை ஒரு 10 இளநீர் கொடுத்தாரு எனக்கு. நான் எதிர்பார்க்கல. அவர்கிட்ட சொன்னேன், ஆண்டை பற்றி சொன்னேன். நான் வந்தார், போன வாரம் வந்தார். எதுக்கு நான் இதை சொல்கிறேன், அவர் யாரோ நான் யாரோ வேறு விஷயம். ஆனால் உதவி செய்கிற, மன்னிக்கிறது மாத்திரம், உதவி செய்கிறத யோசிக்காதீங்க. ஏங்க அந்த அம்மா உதவி கேட்குறாங்க, போகலாமா ஆனால் முதல்ல சொல்லு போவாதுன்னு. இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க, நமக்கே அந்த உதவி இல்லையே. அது தயவு செய்து விட்டுடுங்க. இந்த தாவீதுடைய சுபாவம் ஆண்டவர் நமக்கு தரணும். ஏன்னா பரலோக ராஜ்யம் என்பது புசிப்பும் குடிப்பும் அல்ல, நீதியும் சமாதானம். நீதியும் சமாதானம், நீதியும் சமாதானம். நான் உண்மையாக ஆண்டோடைய பிள்ளைங்களை குடும்பங்களில் சமாதானத்தை ஆளுகை செய்யணும். குடும்பத்தை கத்தர் ஆளுகை செய்யணும். குடும்பங்களில் 1008 பிரச்சனை இருக்கட்டும், நீ அங்கே போய் நின்னா அந்த குடும்பத்தில் கத்தர் சமாதானம். நல்லா கவனிங்க, பிரிக்கத்து கத்தர் ஒரு நாள் வந்தது கிடையாது. அப்போது சமாதானம் என்று சொல்லப்படும் போது அங்கே இங்கே தேட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்குள்ள கத்தர் இருக்கிறார், நமக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார். இந்த மனுஷனுடைய சுபாவத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அந்த பரிபூர்ண சமாதானத்தை தேவன் நமக்கு கொடுப்பார். இந்த மாதம் மாத்திரமல்ல, வரும் நாட்கள் எல்லாம் குடும்பங்களில் எத்தனையோ குடும்பங்கள் புரிஞ்சிக்காமல் விவாகரத்து வாங்கிக்கிறாங்க. ஆனால் கத்தர், நான் என்ன விசுவாசிக்கிறேன், ஆண்டவரும் கூட பேசினா நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஜெபிங்க சாந்தா.